application of Ehrlichman diagram. Third point வந்து carbon line in Ehrlichman diagram. Carbon line cuts across the line of many metal oxide. Metal oxide line வந்து cut பண்ணுறோம். So hence it can reduce all this metal oxide at sufficient high temperature. Carbon line வந்து எப்போ அதோட மெட்டல் ஆக்சைடு வந்து கட் பண்ணப்போ அந்த லைனை வந்து கிராஸை வந்து கட் பண்ணுறப்ப ஸோ அப்போ அதனால் அந்த கார்பன் வந்து மெட்டல் ஆக்சைடை ரிடியூஸ் பண்ணுது. ஸோ எப்போ அட் ஏ சப்சிடென்ட் ஹை டெம்பரேச்சர். ஓகே, ஸோ கார்பன் லைன் இப்போ எங்கெல்லாம் கட் பண்ணுது பாரு. ஸோ இதெல்லாம் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, இதெல்லாம் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இது கார்பன் லைன் வந்து அக்ராஸ் தி லைன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இப்போ எங்கே கட் பண்ணுறதால ஸோ அப்போ அந்த இதில் மட்டும் கார்பன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். கார்பன் ப்ளஸ் O2 gives CO2. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் CO இல்லை கார்பன் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ கார்பன் வந்து அக்ராஸை கட்டி தோஸ் மெட்டல் ஆக்சைடை கட் பண்ணுறதுல கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறாங்க. Let us analyze the thermodynamically favorable condition for reduction of iron oxide Fe2O3 by carbon. இப்போ கார்பன் எதுவுமே இது ஒரு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அயன் ஆக்சைடை இப்படி கார்பனோட ரிடக்ஷன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அயன் ஆக்சைடு ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு பை கார்பன். In Ehrlichman diagram for the formation of FeO and CO intersect around the 1000 Kelvin. Formation of CO லைனும் அதே ஃபார்மேஷன் ஆஃப் Fe2O3 லைனும் எப்போ இன்டர்செக்ட் பண்ண பாருங்க இந்த இடத்துல அரௌண்ட் தி 1000 Kelvin. அரௌண்ட் தி 1000 Kelvinக்குள்ளே தான் ரெண்டு இன்ட்ராக்ட் பண்ணுது. ஃபார்மேஷன் ஆஃப் Fe2O3யும் ஃபார்மேஷன் ஆஃப் COவும் அரௌண்ட் தி 1000 Kelvin டெம்பரேச்சருக்குள்ளே தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ below this temperature carbon line lies above this iron line. Okay, below this temperature I means 1000 Kelvin கீழே below this temperature the carbon line பார்த்தீங்கன்னா carbon line இந்த இங்கே ப்ளோ டெம்பரேச்சர் தான் என்ன இருக்கும். கார்பன் லைன் வந்து இந்த இருக்குல்லையா ரெட் கலரில் கார்பன் லைன் வந்து இந்த இதோட எபோவ் தானே இருக்கும். பிலோ திஸ் டெம்பரேச்சர் கம்மியான டெம்பரேச்சர், இது கம்மியான டெம்பரேச்சர்ஸ், இது இன்க்ரீஸ் டெம்பரேச்சர். பிலோ திஸ் டெம்பரில் இந்த கார்பன் லைன் இருக்குல்லையா அது ரெட் கலரில் இந்த கார்பன் லைன் லைஸ் எபோவ் தி Fe2O3 லைனில் இருக்கும், எபோவ் தி அயன் லைன்ஸ். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yeah, which indicates that FeO is more stable. FeO is என்னது more stable. அப்போ FeO லைன் தான் கீழே இருக்குது. FeO லைன் வந்து கீழே இருக்கிறதால அது more stable. ஓகே, தென் CO லைனோட அந்த FeO லைன் வந்து கீழே இருக்கிறதால அது FeO is more stable at this temperature range. இப்போ reduction is not thermodynamically feasible. ஸோ இப்போ கார்பனால் FeOவை ரிடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கீழே இருக்கக்கூடிய லைன் தான் மேலே இருக்கக்கூடிய லைனை ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ யார் கீழே இருக்கா? Fe தான் கீழே இருக்குது, CO வந்து மேலே இருக்குது. இப்போ பிலோ திஸ் டெம்பரேச்சர், இந்த பிலோ திஸ் டெம்பரேச்சரில் இங்கே பாருங்க Feயோட லைன் வந்து இங்கே பாருங்கள் இது மேலே, இதுதான் எபோ, இது யார் கார்பன் லைன், இது Fe லைன். ஸோ த கார்பன் லைன்ஸ் வந்து பிலோ திஸ் டெம்பரேச்சரில் இப்போ எபோ தி அயன் லைன்ஸ். ஸோ அதனால் FeO is more stable than CO. ஸோ த கார்பன் cannot use as reducing for the FeO3 below this temperature. இந்த டெம்பரேச்சருக்குள்ள இந்த கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, thermodynamics is not feasible. However, above the 1000 Kelvin carbon line lies below the iron line. Carbon lines below the iron lines. We can use carbon is a reducing agent above this temperature. above this temperature அப்படின்னா இங்கே வரும். இப்போ 1000 Kelvinக்கு மேலே FeO லைன் எங்கே இருக்குது? இந்த போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. இப்போ கார்பன் லைன் கீழே வந்துருச்சா? சரி, கார்பன் லைன் இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், இது எபோவ் இருக்குது, Fe லைன் எபோவ் இருக்குது, கார்பன் லைன் வந்து கீழே இருக்குது. இப்போ இந்த டைம் 1000 Kelvinக்கு மேலே எபோவ் தி 1000 Kelvinக்கு மேலே இப்போ FeO மேலே இருக்குது, கார்பன் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கீழே இருக்கக்கூடிய மெட்டல் தான் மேலே இருக்கக்கூடியதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ கார்பன் can be used as reducing agent for Fe2O3 because of carbon lines lies below the Fe. ஸோ அதே லோயர் டெம்பரேச்சர் பிலோ திஸ் டெம்பரேச்சரில் Fe வந்து கீழேயும் கார்பன் மேலே இருக்கும். ஸோ கார்பனால் இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மார்க் கொஸ்டினில் சொல்லியிருப்போம், இந்த ΔG நாட் வேல்யூ வச்சு சொல்லலாம். ΔG நாட் வந்து ஹையராக இருக்கக்கூடாது, லோயர் தான் வந்து ஹையரை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இது வந்து ஹையராக இருக்கும், இது லோயர் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூவில். சொன்ன புரிஞ்சுதுங்களா? ஸோ கார்பன் reduce the Fe when at a high temperature above the 1000 Kelvin.
அதே below the 1000 Kelvin carbon lions lies above the iron lion, so carbon cannot be used as reducing for the Fe2O3. But above the 1000 Kelvin carbon lions lies below the Fe2O3, so carbon can be used as reducing agent for the Fe2O3.